ಇವತ್ತು ತಮಿಳುನಾಡು ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ ಬಹುಮತ ಸಾಬೀತಿನ ಅಗ್ನಿ ಪರೀಕ್ಷೆ ವಿಜಯ್ ಅವರಿಗೆ ಎದುರಾಗಿತ್ತು. ಆದರೆ ಇದು ಅಗ್ನಿ ಪರೀಕ್ಷೆ ಆಗಿರಲಿಕ್ಕಿಲ್ಲ, ಬಹಳ ಕೇಕ್ ವಾಕ್ ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಅಗ್ನಿ ಪರೀಕ್ಷೆಯನ್ನ, ಈ ವಿಶ್ವಾಸ ಮತದ ಪರೀಕ್ಷೆಯನ್ನ ಗೆಲ್ತಾರೆ ವಿಜಯ್ ಅನ್ನೋದು ನಿನ್ನೆನೇ ಗೊತ್ತಾಗಿತ್ತು. ಯಾಕಂದ್ರೆ ರೆಬಲ್ ಎಡಿಎಂಕೆ ಶಾಸಕರು ಬೆಂಬಲವನ್ನ ಘೋಷಣೆ ಮಾಡಿದ್ದು. ನಿರೀಕ್ಷೆಯಂತೆ ತಮಿಳುನಾಡು ವಿಶ್ವಾಸ ಯುದ್ಧದಲ್ಲಿ ದಳಪತಿ ಗೆದ್ದು ಬಿಗಿದ್ದಾರೆ. ಬೇಕಾಗಿದ್ದು 118 ಮತಗಳು. ಆದ್ರೆ ವಿಜಯ್ ಸರ್ಕಾರನ ಪರವಾಗಿ ಆದಂಥ ಮತಗಳು, ಬಿದ್ದಂಥ ಮತಗಳು 144. ಒಟ್ಟು 144 ಶಾಸಕರು ವಿಜಯ್ ಅವರ ಪರವಾಗಿ ನಿಂತರು. ಸದನದಲ್ಲಿ ವಿಪಕ್ಷದ ಶಾಸಕರು ಕೂಡ, ಎಡಿಎಂಕೆಯ ಶಾಸಕರು ಕೂಡ ವಿಜಯ್ ಅವರ ಪರವಾಗಿ ಮತ ಚಲಾಯಿಸುವಂತಹ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಿದ್ರು, ವೋಟ್ ಹಾಕಿದ್ರು. ಹೈಡ್ರಾಮಾದ ನಡುವೆ ವಿಶ್ವಾಸವನ್ನ ಗೆದ್ದಿದ್ದಾರೆ ವಿಜಯ್. ಅದು ಕೂಡ ಸದೃಢವಾದಂತಹ ವಿಶ್ವಾಸ, ಕತ್ತಿಯ ಮೇಲಿನ ಅಲಗಿನ ರೀತಿ. ಈ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಮತಯಾಚನೆ ಇರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಲಾಗಿತ್ತು, ಆದ್ರೆ ಹಾಗಾಗಲಿಲ್ಲ. ಎಡಪಕ್ಷಗಳು ವಿಸಿಕೆ, ಐಯುಎಂಎಲ್ ನ ಜೊತೆಗೆ ಅಣ್ಣಾಡಿಎಂಕೆಯ 25 ಶಾಸಕರು ವಿಜಯ್ ಅವರಿಗೆ ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಟ್ಟರು. ಅದರ ಪರಿಣಾಮ 144 ಶಾಸಕರ ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ ವಿಶ್ವಾಸ ಮತಯಾಚನೆಯ ಯುದ್ಧವನ್ನ ವಿಜಯ್ ಗೆದ್ದು ಬೀಗಿದ್ದಾರೆ. ವಿಜಯ್ ಸರ್ಕಾರವನ್ನ 144 ಶಾಸಕರು ಅನುಮೋದಿಸಿದ್ರೆ ಡಿಎಂಕೆಯ ಸದಸ್ಯರು ಸಭಾತ್ಯಾಗವನ್ನ ಮಾಡಿದ್ರು. 5 ಶಾಸಕರು ತಟಸ್ಥರಾಗಿ ನಿಂತರು. ಎಡಿಎಂಕೆಯ 22 ಶಾಸಕರು ವಿಜಯ್ ವಿರುದ್ಧವಾಗಿ ವೋಟ್ ಮಾಡಿದ್ರು. ಆದ್ರೆ ವಿಜಯ್ ಅವರ ಪರವಾಗಿ ಬಂದಂತಹ ಮತಗಳು ಒಟ್ಟು 144. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு திரு மு வி கருப்பையா, மாண்புமிகு திரு மு ரவிசங்கர், மாண்புமிகு திரு ர அபிஷேக், மாண்புமிகு திரு ரா ஐயனார். பகுதி 2, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு என் ஆனந்த், மாண்புமிகு திரு ஆதவ் அர்ஜுனா. பகுதி 3, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு டாக்டர் டி கே பிரபு. பகுதி 4, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எஸ் பி வேலுமணி, மாண்புமிகு திரு கோ ஹரி, மாண்புமிகு திரு எஸ் காமராஜ், மாண்புமிகு டாக்டர் விஜயபாஸ்கர் சி, மாண்புமிகு திரு கே பி அன்பழகன், மாண்புமிகு முனைவர் இசக்கி சுப்பையா, மாண்புமிகு திரு ஆர் காமராஜ், மாண்புமிகு திருமதி ப உஷாராணி, மாண்புமிகு உஷாராணி இல்ல, மாண்புமிகு திருமதி பி சத்யபாமா, மாண்புமிகு திருமதி கே மரகதம் குமரவேல், மாண்புமிகு திருமதி மரகதம் வெற்றிவேல், மாண்புமிகு திருமதி லீமாரோஸ் மார்டின், மாண்புமிகு திரு எஸ் எம் சுகுமார், மாண்புமிகு திரு எஸ் சேகர், மாண்புமிகு டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர், மாண்புமிகு திரு என் நடராஜ், மாண்புமிகு திரு நத்தம் இரா விஸ்வநாதன், மாண்புமிகு திரு க மோகன், மாண்புமிகு திரு கு ரவி மனோகரன், மாண்புமிகு திரு இரா ராகேஷ், மாண்புமிகு திரு எம் ஆர் விஜயபாஸ்கர், மாண்புமிகு கே சி வீரமணி, மாண்புமிகு எஸ் ஜெயக்குமார், மாண்புமிகு பி ஹரிபாஸ்கர். தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானத்திற்கு நடுநிலை வைப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பகுதி 5, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானத்தை
எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பகுதி 6 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியும் இல்லாமல் தனி அணியாக, தனி சிறப்புமிக்க அணியாக, மக்கள் அணியாக, மக்களை விரும்பும் அணியாக, மக்கள் விரும்பும் அணியாக களம் காண்டோம். 1967 and 1977 தேர்தல்கள் வாயிலாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தல் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தீர்மானமாக கூறினோம். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள்ளே மிக மிக சிறிய அளவில், ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். ಅದು ಮಟ್ಟಮಲ್ಲ, ಮೊದಲ ಯುದ್ಧ, ಮೊದಲ ವಿಶ್ವಾಸದ ಯುದ್ಧವನ್ನ ವಿಜಯ್ ಗೆದ್ದು ಬೀಗಿದ್ದಾರೆ. ಬಹಳ ಈಸಿಯಾಗಿ ವಿಶ್ವಾಸ ಮತ ಯಾಚನೆಯಲ್ಲಿ ವಿಜಯ್ ಅವರ ಸರ್ಕಾರ ಗೆದ್ದು ಬೀಗಿದೆ. ಆತಂಕ ಇತ್ತು, ಕಳವಳ ಇತ್ತು. ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಟ್ಟಿರುವುದು ಸುಮಾರು ಕಾಂಗ್ರೆಸ್ ಸೇರಿದಂತೆ ಕಾಂಗ್ರೆಸ್ನವರು ಆರಂಭದಲ್ಲೇ ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ರು. ಆದರೆ ಉಳಿದಂತಹ 4 ಪಕ್ಷಗಳು, ಸಿಪಿಐ, ಸಿಪಿಐಎಂ ಹಾಗೆ ವಿಸಿಕೆ, ಈ ಪಕ್ಷಗಳು, ಮುಸ್ಲಿಂ ಲೀಗ್, ಇವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಡಿಎಂಕೆ ಜೊತೆಗೆ ಮೈತ್ರಿಯಲ್ಲಿದ್ದಂತಹ ಪಕ್ಷಗಳು, ಡಿಎಂಕೆ ಪರ್ಮಿಷನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಂತಹ ಪಕ್ಷಗಳು. ಹಾಗಾಗಿ ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧವೇನಾದ್ರೂ ಮತ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರಾ, ಏನಾದ್ರೂ ಬೇರೆ ಆಟಗಳು ನಡೆದು ಬಿಡುತ್ತಾ, ಇಂಥದ್ದೊಂದು ಆತಂಕ, ಇಂಥದ್ದೊಂದು ಕಳವಳ ಟಿವಿಕೆ ಪಕ್ಷದ ಮುಖಂಡರಿಗೆ ಹಾಗೆ ವಿಜಯ್ ಸರ್ಕಾರದ ಅಭಿಮಾನಿಗಳಿಗಿತ್ತು, ವಿಜಯ್ ಅವರ ಅಭಿಮಾನಿಗಳಿಗಿತ್ತು. ಆದ್ರೆ ಎಡಿಎಂಕೆ ಆಟವನ್ನೇ ಚೇಂಜ್ ಮಾಡಿಬಿಡುತ್ತೆ. ಎಡಿಎಂಕೆಯ ರೆಬಲ್ ಶಾಸಕರು ಆಟವನ್ನ ಚೇಂಜ್ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ. ಟಿವಿಕೆಯ ಒಟ್ಟು 105 ಶಾಸಕರು
108 ಶಾಸಕರು ಗೆದ್ದಿದ್ದು, ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬ ಶಾಸಕ 2 ಸ್ಥಾನದಲ್ಲಿ ವಿಜಯ್ ಅವರು ಗೆದ್ದಂತಹ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಒಂದು ಸ್ಥಾನವನ್ನ ಬಿಟ್ಟುಕೊಡ್ಬೇಕಾಗತ್ತೆ. ತಿರುಚಿಪುರುವ ಬಿಟ್ಟುಕೊಟ್ರು, ಅಲ್ಲಿಗೆ 108 ಇದ್ದಿದ್ದು 107 ಆಯ್ತು. ಅದಾದ ನಂತರ ತಿರುಪೂರಿನ ಶಾಸಕ ಅವರಿಗೆ ಹೈಕೋರ್ಟ್ ಕೊಟ್ಟಂತಹ ಸ್ಟೇ ಏನಿದೆ, ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಮತಯಾಚನೆಯಲ್ಲಿ ಅವರು ಭಾಗಿ ಆಗಬಾರದು ವಿಶ್ವಾಸ ಮತಯಾಚನೆಯಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿ. ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ಓಟಲ್ಲಿ ಗೆದ್ದಂತಹ ಅವರ ಗೆಲುವನ್ನ ಅವರ ಎದುರಾಳಿ ಪಕ್ಷದ ನಾಯಕ ಯಾರು ಪರಾಜಿತ ಅಭ್ಯರ್ಥಿ ಇದ್ದಾರೋ ಅವ್ರು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದರ ವಿರುದ್ಧ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಹೋಗ್ತಾರೆ. ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಹೈಕೋರ್ಟ್ನ ಆದೇಶವನ್ನ ತೆಗೆದುಹಾಕುವಂತಹ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಿದೆ, ತಡೆ ನೀಡುವಂತಹ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಿದೆ. ಬಟ್ ದೆನ್ ಫ್ಲೋರ್ ಟೆಸ್ಟ್ ನಲ್ಲಿ ಅವರು ಭಾಗಿಯಾಗಿರಲಿಲ್ಲ. ಜೊತೆಗೆ ಒಬ್ರು ಸ್ಪೀಕರ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಹೀಗಾಗಿ 105ಕ್ಕೆ ಇಳಿದು ಬಿಡ್ತು ವಿಜಯ್ ಅವರ ಟಿವಿಕೆ ಪಕ್ಷದ ಬಲ. ಅದರ ಜೊತೆಗೆ ಕಾಂಗ್ರೆಸ್ನ 5, ವಿಸಿಕೆಯ 2, ಎಡಪಕ್ಷಗಳು ಸಿಪಿಐ ಹಾಗೆ ಸಿಪಿಐಎಂ ಎರಡೂ ಸೇರಿ 4 ಶಾಸಕರು, ಜೊತೆಗೆ ಎಡಿಎಂಕೆಯ ರೆಬಲ್ ಶಾಸಕರು 47 ಶಾಸಕರಲ್ಲಿ 30 ಶಾಸಕರು ವಿಜಯ್ ಅವರಿಗೆ ಬೆಂಬಲ ಕೊಡುವಂತಹ ನಿರೀಕ್ಷೆ ಇತ್ತು. ಆದರೆ ಅದರಲ್ಲಿ 25 ಶಾಸಕರು ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮುಸ್ಲಿಂ ಲೀಗ್ನ 2 ಶಾಸಕರು ಹಾಗೆ ಎಎಂಎಂಕೆ ಶಾಸಕ ಕಾಮರಾಜ್ ಅವರು ಕೂಡ ಟಿವಿಕೆ ಪಕ್ಷದ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಬೆಂಬಲವನ್ನ ನೀಡಿದ್ದಾರೆ. ವಿಜಯ್ ವಿರುದ್ಧದ ಮತಗಳು ಯಾವ್ಯಾವುದು? ಡಿಎಂಕೆ ಸಭಾತ್ಯಾಗವನ್ನ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ. 59 ಶಾಸಕರು ಸಭಾತ್ಯಾಗವನ್ನ ಮಾಡಿದ್ರು. ಇನ್ನು ಎಡಿಎಂಕೆಯ ಎಡಪ್ಪಾಡಿ ಪಳನಿಸ್ವಾಮಿ ಬಣ 22 ಶಾಸಕರು, ಒಟ್ಟು 47ರಲ್ಲಿ 25 ಜನ ವಿಜಯ್ ಪರವಾಗಿ ಓಟ್ ಹಾಕಿದ್ರೆ, ಉಳಿದಂತೆ ಇತರೆ ಶಾಸಕರು ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತರು. ಆ 22 ಶಾಸಕರು ಜೊತೆಗೆ ತಟಸ್ಥವಾಗಿ ನಿಂತಿದ್ದು 5 ಶಾಸಕರು. ಹಾಗಾಗಿ ಜೊತೆಗೆ ಡಿಎಂಡಿಕೆಯ ಶಾಸಕಿ ಈ ಒಂದು ಮತಯಾಚನೆಯಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಒಟ್ಟಾರೆಯಾಗಿ ವಿಜಯ್ ವಿರುದ್ಧ ಬಿದ್ದಂತಹ ಮತಗಳನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಆದರೆ 144 ಶಾಸಕರ ಬಲದೊಂದಿಗೆ ವಿಶ್ವಾಸ ಮತಯಾಚನೆಯ ಯುದ್ಧವನ್ನ ಗೆದ್ದು ಬೀಗಿದ್ದಾರೆ ವಿಜಯ್. ಅಲ್ಲಿಗೆ ಸರ್ಕಾರ ಸುಭದ್ರವಾಗಿದೆ. ನ್ಯೂಸ್ ಫಸ್ಟ್ ನಿರ್ಭೀತಿಯಿಂದ ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ.